Hello and welcome to Set Free Audio Podcast. இந்த 6th எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த எபிசோடோட டைட்டில் The 3 Dimensions of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய 3 பரிமாணங்கள் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்க போகிறோம். டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய கண்களினாலே பார்க்கக்கூடிய ஒரு விதம், பல விதங்கள்னு வச்சுக்கலாம். இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்ளக்கூடியதான 3 விதங்கள். இப்போ உதாரணத்திற்கு மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3D மூவிஸ் வரும். 3Dன்னு என்னென்னா நார்மலாக நம்ம ஃப்ளாட்டாக பார்க்கறது இல்லாமல் ஒரு சில இமேஜஸ்லாம் கொஞ்சம் வெளியில் ப்ரொட்ரூட் ஆன மாதிரி இருக்கும், வெளியில் வந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம 3D இமேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டைமென்ஷன்ஸ்ன்றது பலவிதமான ஆங்கிள் இருந்து ஒரு காரியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்பதனுடைய அர்த்தம். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே அவரை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு 3 டைமென்ஷன்ஸ் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு 3 டைமென்ஷன்ஸ், 3 விதமான பரிமாணங்களிலே நமக்குள்ளாக அவர் கிரியை செய்கிறார். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ல பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பள்ளி, அந்த ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதில் நம்ம இணைக்கப்படுவது எவ்வளோ அவசியம் என்பதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதான ஒரு ஆலோசனை, வாக் இன் த ஸ்பிரிட், ஆவியிலே நடங்கள். ஸோ ஆவியில நடக்கிறதுன்றது வெறுமனே ஆவியானவரை பெற்று மாத்திரம் நடக்கிற ஒரு அனுபவம் அல்ல. அதுல 3 காரியங்கள் இருக்கிறது. அதை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட பேச போகிறேன். இதுல 3 காரியங்களை முதலாவது நான் சொல்றேன். முதலாவது, the spirit being in me, the spirit being on me, the spirit being with me. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள், பரிசுத்த ஆவியானவர் என் மேல், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு. இது 3க்குமே 3 வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். திரும்ப சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள், பரிசுத்த ஆவியானவர் என் மேலே, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு. இந்த 3 அனுபவங்களோடு இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வசனத்தை வாசிச்சோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும். வாசிக்கலாமா? யோவான் 20வது அதிகாரம் 21 to 22 வசனங்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இங்க நல்லா கவனிக்கணும். ஹோலி ஸ்பிரிட்டோடைய அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் தான் பார்க்கிறோம். நிறைய பேருடைய புரிந்து கொள்ளுது என்னன்னா, அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் முதல்ல வராரு அப்படின்னு சொல்லி. கிடையாது. நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, அந்த 2வதா வர்றது என்ன அப்படின்னா, 2வது அப்போஸ்தலர்ல நடந்ததான அந்த சம்பவம் பரிசுத்த ஆவியானவராலே பொழியப்படுகிறதான வல்லமை, ஸ்ட்ரென்த், அதுதான் 2வது டைம் வந்தது. ஆனா முதல் டைம் எப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள, அப்போஸ்தலர்களுக்குள்ள வந்தார் தெரியுமா? இப்போ நம்ம வாசிச்ச இந்த இன்சிடென்ட். ஸோ இப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜீசஸ், இது வேற எந்த காஸ்பல்லையும் இல்லை, மேத்யூ, மார்க், லூக்கா 3 பேரும் அதை எழுதலை. ஆனால் ஜான் இதை ரெக்கார்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் மேல ஊதினார். அவர் ப்ளோ பண்றாரு, பிரீத் பண்றாரு. ஸோ பிரீத் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்துடுறாரு. இப்போ நல்லா கவனிக்கணும், உள்ள வந்துட்டாரு. ஆனா உள்ள வந்தாரு அப்படின்றதுக்கான அடையாளமா எதுவுமே கிடையாது. உள்ள வந்துட்டார், அவ்வளவுதான். ஆனா இப்ப வெளிப்படையா செய்யப்படக்கூடிய காரியங்கள், அதாவது வல்லமை, அவருடைய அபிஷேகம், அதெல்லாம் தான் அப்போஸ்தலர் 2ல நம்ம பார்க்கிறோம். நான் சொல்றது புரியுதா? சோ அப்போ பரிசுத்த ஆவியினுடைய வருகை எப்போ இருந்தது? இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சீஷர்களோட பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் ஊதினார் இல்லையா? அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? அவங்களுக்குள்ளாக வந்துட்டார். சோ இதுதான் ஹோலி ஸ்பிரிட் இன் மீ, எனக்குள்ளாக. 2வதா, ஹோலி ஸ்பிரிட் ஆன் மீ.
இப்போ ஹோலி ஸ்பிரிட் ஆன் மீ அப்படின்றதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ 2 காரியங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 10:38 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விதமா ஒரு வார்த்தை சொல்லுது. நஸ்ரேனாகிய அப்போஸ்தலர் 10:38 நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். பாருங்க, 2 காரியத்தை சொல்றாங்க. ஜீசஸ்க்கு ஒன்று, ஃபர்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட், ரெண்டாவதா ஹோலி ஸ்பிரிட்டோடைய ஸ்ட்ரென்த். இது ரெண்டுமே முக்கியமானது. இது ரெண்டையுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன் மீ ஆன் மீ புரிஞ்சுக்கலாம், எனக்குள் என் மேலே அப்படின்ற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்போ நாம் பெற்றுக்கொண்டோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையான தெய்வம் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நமக்குள்ள யார் வந்துட்டா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார். ஆனா ரெண்டாவதா அவர் செய்யற காரியம் என்னது? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும். ரெண்டாவது ஆவியானவர் செய்யற காரியம் ஸ்ட்ரென்தனிங், நம்மை பலப்படுத்துவது, நம்மை வல்லமையினால் நிரப்புவது. இது இன்ஃபில்லிங்ல நடக்கிற காரியம் இல்ல. ஆவியானவர் என் மேலே, ஆன் மீ, என் மேலே அவர் வருவதனாலே எனக்குள் வருகிறதான மாற்றமாக இருக்கிறது. ஒன்று நபரை குறிக்கிறது, இன்னொன்று அந்த நபரினால் வருகிற வல்லமையை குறிக்கிறது. புரியுதுங்களா? ஸோ இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2-4 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஜீசஸ் அவங்க மேல ஊதினதை பார்த்தோம். ஸோ ஊதும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. இந்த செகண்ட் இன்ஸ்டன்ஸ்ல அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2-4 பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல நல்லா கவனிக்கணும், அவங்க மேல அக்கினிமயமான நாவுகளாக வந்து இறங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ முதலாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆவியானவர் நமக்குள் இருப்பது எதுக்காக கொடுக்கப்படுகிறார்? அப்படி நமக்குள்ள எதுக்கு கொடுக்கப்படுறாருன்னா பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்திலே உருமாற்றம் அடைவதற்கு முதல் ப்ராசஸ். ரெண்டாவது ப்ராசஸ் என்ன தெரியுமா? எது சொன்னேன்? ஆவியானவர் நம் மேலே. அப்போஸ்தலர்ல வாசித்தோம்ங்களா, பலத்தினாலே ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளா அவங்க மேல இறங்கினார். அந்த ரெண்டாவதா ஆவியானவர் என் மேலே இறங்குவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, for the world to be transformed around me. முதலாவது ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது நான் உருமாற்றம் அடைகிறேன். ஆவியானவர் என் மேல் வரும்பொழுது என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன ஆகுறாங்க? உருமாற்றத்திற்குள்ளாக என் மூலமாக நடத்தப்படுகிறார்கள். நான் சொல்றது புரியுதா? So one is a person and the other one is the power that comes along with that person. So முதலாவது நம்ம பார்க்கலாம், ஸ்பிரிட் இன் யூ. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவதாக நாம் அந்நிய பாஷைகளிலே பேசுவோம். we speak with unknown tongues. அந்நிய பாஷை. நான் ஒரு சின்ன லிஸ்ட் வச்சிருக்கேன், இது இல்லாமல் நிறைய காரியங்கள் இருக்கலாம். ரெண்டாவதா தேவனுடைய ரகசியங்களையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது எனக்குள்ளாக. இதெல்லாமே தி ஸ்பிரிட் இன் மீ, எனக்குள்ளாக. ஸோ முதலாவது அந்நிய பாஷைகளில் பேசுகிறோம். அந்நிய பாஷையில் 3 விதமான பாஷைகள் இருக்கிறது. அதை மேபி ஃபியூச்சர் எபிசோட்ல நம்ம டங்ஸ் பற்றி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு எபிசோட்ல நம்ம பேசலாம். ஆனால் இன்னைக்கு ஜென்ரலாக ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத மாத்திரம் சொல்ல போறேன். ஸோ முதலாவது அந்நிய பாஷை. ரெண்டாவதா அந்த அபிஷேகத்தினாலே ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து ஒரு அபிஷேகத்தை தந்தருளி தேவனுடைய ரகசியங்களை, ஆழங்களை, உங்களுடைய கர்த்தருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளும் விதமாக கற்றுக் கொடுப்பது. மூன்றாவதாக அளவில்லாத ஒரு ஜெப வாழ்க்கை. நான்காவதாக தீர்க்க தரிசன அபிஷேகம். நல்லா கவனிக்கணும், தீர்க்க தரிசன அபிஷேகம்ன்றது தீர்க்க தரிசன அழைப்பை பெற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே தீர்க்க தரிசன அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. ஸோ தீர்க்க தரிசன அந்த வல்லமையை அவர் தருகிறார். அடுத்ததாக ஆவிக்குரிய ரீதியிலே, ஆவிக்குரிய உணர்வுகள், ஆவிக்குரிய விதத்திலே நம்ம உணர்வுள்ளவர்களாய் மாறும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் சென்சஸ், ஆவிக்குரிய உணர்வுகள், ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காதுகள், இந்த மாதிரி காரியங்களை ஆக்டிவேட் ஆகுது. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வைத்திருக்கிற வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. நம்மை சுற்றி நடக்கிறதான ஆவிக்குரிய மாற்றங்கள், ஆவிக்குரிய செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அடுத்ததாக நான் போட கீழே நான் பேச கீழே எல்லாமே டெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால நீங்க நோட் பண்றவங்க நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஸ்டிர் அப் சூப்பர் நேச்சுரல் பவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட
பலனை உங்களுக்குள்ளாக தூண்டுவதற்காக. அடுத்ததாக, be able to discern the spirits. பலவிதமான ஆவிகள் இருக்கிறது. ஆவிகளை பகுத்தறிகிறதான கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக, be known in the spirit realm. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஆவின் மண்டலத்தில் ரொம்ப தெரியப்பட்ட ரொம்ப பிரபலமான ஒரு மனிதனாக இருந்தார். அதனாலதான் பிசாசுகளுக்கு கூட இயேசுவையும் தெரிந்திருந்தது, அப்போஸ்தலனாகிய பவுலையும் தெரிந்திருந்தது. So when you are being filled in the spirit, when the spirit indwells in you, you are being known in the spirit realm. அடுத்ததா கடைசியாக, defeat all the schemes and plans of the enemy. சத்ருவனுடைய எல்லா திட்டங்களையும் அவனுடைய ஆலோசனைகளையும் முறியடிப்பதற்கு. இதெல்லாமே ஒரு சின்ன ஒரு லிஸ்ட். எனக்கு என்னுடைய மைண்டுக்கு எட்டின வரைக்கும் நான் ஒரு சில காரியங்களை நான் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்பொழுது நம்ம அந்நிய பாஷைகளில் பேசுகிறோம், நிறைய ஆவிக்குரிய வரங்கள், இந்த மாதிரி நிறைய காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ ஆகையினாலே அந்நிய பாஷை என்பது நிச்சயமாக ஒரு தேவனை நம்புகிற, தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதன் நிச்சயமாக ஜெப நேரத்திலே செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் நான்லாம் அவ்வளோவா அந்நிய பாஷையில் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆள் அல்ல. சில நேரங்கள் அந்நிய பாஷைகளில் ஜெபிப்பேன். ஆனால் அந்நிய பாஷைகளிலே மணிக்கணக்காய் ஜெபிப்பது என்பது, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த என்னோட என்கவுண்டர், கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அந்த அனுபவம் வர ஆரம்பித்தது. ஆகையினால ஒருவேளை உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா கர்த்தர் இடத்துல கேளுங்க, கர்த்தாவே எனக்கு அந்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அந்த அனுபவம் வேண்டும் என்று சொல்லி. ஸோ அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக. ஸோ முதலாவது இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், லிவிங் பை த ஸ்பிரிட் இன் யூ. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறத பத்தி நான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதுல அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல, பரிசுத்த ஆவியானுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. ஏற்கனவே போன எபிசோட்ல நான் உங்களுக்கு அபிஷேகத்தை பத்தி சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அனாயிண்டிங் இஸ் த டீச்சர். 1 யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல அதை பத்தி நம்ம வாசிச்சோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 16-17. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து அவர் என்ன பண்ணுவாருங்களா, ஆக்சுவலி இங்கிலீஷ்ல, தமிழ்ல அந்த வார்த்தை எக்ஸாக்டா டிரான்ஸ்லேட் பண்ணல, இங்கிலீஷ்ல அந்த லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து, அதாவது நம்ம கிரேக்க பதத்திலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, the spirit of God will guide you. கைடியூன்னு அர்த்தம், யாரை நம்ம கைடுன்னு சொல்லுவோம், நம்மள போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போவது அறியாமல் நாம் திகைத்து நிற்கும் பொழுது நம்மள ஒருத்தர் என்ன பண்றாரு, நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அவரை தான் நம்ம கைடுன்னு சொல்லுவோம். ஸோ பரிசுத்த ஆவியானவரை அவ்விதமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். சத்திய ஆவியாகிய அந்த தேவன் உங்களுக்கு எல்லாம் இது பண்ணுவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை கைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை வெறுமனே கைட் பண்றது மாத்திரம் இல்லை, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை அனுபவிக்கணுமோ அது எல்லா அனுபவங்களையும் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு பெற்றுத்தர, உங்களுக்கு கற்றுத்தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா we should make sure that we spend more time with the Spirit of God. பரிசுத்த ஆவியானவரோடு இன்னும் அதிக நேரம் செலவழிப்பதற்கு நாம் தீர்மானம் எடுத்து அதிகமாக ஆவியில நிரம்பி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த நாட்களிலே நிறைய மக்கள், நிறைய விசுவாசிகளை பார்க்குறேன், அவங்க பரிசுத்த ஆவியானவருடைய இந்த 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 வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளாமே இருக்கிறாங்க. அதனாலதான் ஏதாவது ஒரு சின்ன கேள்வி வந்த உடனே என்ன பண்றாங்க தெரியுமா, யாரையாவது பாஸ்டரையோ இல்லை யாராவது ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் மென்டரையோ இவங்களை தேடி போறாங்க. ஸ்பிரிச்சுவல் மென்டரோ பாஸ்டரோ நமக்கு இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக, அவரு தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டீச்சர், அப்புறம் தான் பாஸ்டர், அப்புறம் தான் மென்டர்லாம். ஸோ ஆகையினாலே எப்பொழுதுமே ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிறதான ஒரு அனுபவம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சில எக்ஸாம்பிள், நான் ஒரு சில மனிதர்களை சொல்றேன், இவங்களை பற்றிலாம் நான் கடந்த நாட்களில் வாசித்து கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு சித்தமான அவங்களுடைய அனுபவங்களை பற்றி நான் வர்ற பாட்காஸ்ட்ல தேவைப்படும் பொழுது நான் சொல்லுவேன். முதலாவது வில்லியம் செய்மோர். நான் நேற்று கூட ப்ரேயிங் இன் த ஸ்பிரிட், அதில் நேற்று நைட் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அதை பற்றி நான் பேசினேன்.
அசூசா என்கிறதான ஒரு தெருவில் இங்கிலாண்டில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் 19ஆம் நூற்றாண்டிலே எழும்பினது. அந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவர் வில்லியம் சீமோர், ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்கிறதான மனிதன். அடுத்ததாக மெரியா வுட்வொர்த் எட்டர் என்கிறதான ஒரு பெண்மணி. இவங்க தான் ஏஜி, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு ஏஜி அசம்பிளிஸ் ஆஃப் காட் இன்னைக்கு உலகம் அனைத்திலும் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறாங்க. இந்த ஏஜி சபைகள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்ததான ஃபவுண்டர் மரியா வுட்வொர்த் எட்டர் என்கிறதான ஒரு பெண்மணி. இவங்களுடைய சாட்சியெல்லாம் கேட்டால் பயங்கரமாக இருந்துச்சு. இவங்களுடைய சாட்சிகளை நான் படித்து கொண்டு இருக்கிறேன், அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் ஒரு சிலர் இவ்விதமாக பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் நிச்சயமாக பயன்படுத்த முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம், த ஸ்பிரிட் டுவெல்லிங் இன் யூ. அடுத்தது ரெண்டாவது நான் பார்க்க போகிறது த ஸ்பிரிட் ஆன் யூ. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே. ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17 to 21 வசனங்கள். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தீர்க்க தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகை காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இங்க ஏற்கனவே யோவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லப்பட்ட அந்த வசனத்தை தான் இங்க அப்போஸ்தலர் எடுத்து பேசுறார். ஸோ அங்க அவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும், நல்லா கவனிங்க இந்த வேர்டு, யாவர் மேலும், அது ப்ரிபோசிஷன், அவங்க மேல என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஸோ இது வந்து பழைய ஏற்பாட்டில் லிட்டரலாக நிறைய இடங்கள்ல பார்த்துருக்குறோம். ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்ல வரும்போது நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒன்லி தி இன்ட்வெல்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியான உள்ளம் மாத்திரம் தான் இருக்கிறாருன்னு அந்த லிமிட்டேஷனோட நின்றுக்கிறோமே ஒழிய நம் மேலையும் அவர் ஊற்றப்படுகிறார், நமக்குள்ள இருக்கிறார். ரெண்டாவதா நம் மேல ஊற்றப்படுகிறார்ன்றதை நம்ம மறந்து விடுகிறோம். பழைய ஏற்பாட்டில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. உதாரணத்திற்கு தாவீது, 1 சாமுவேல் 16-13 வாசிக்கிறோம், தாவீதின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி. சிம்சோனை பத்தி நம்ம வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்த உடனே அவன் அசாதாரணமான ஒரு காரியத்தை செஞ்சான் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் எலியா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல ஆகாப் ராஜாவினுடைய ரதத்திற்கு முன்பதாக அவன் ஓடினான். அவ்வளோ ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் அவனுக்கு வந்துச்சு. காரணம், பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார் என்று சொல்லி. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆவியானவர் போக்கும் வரத்துமா இருந்தார், நிரந்தரமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் இல்லை. அப்போ இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ரெண்டு காரியம் பார்த்துருக்கோம். முதலாவது தி இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் இன் யூ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக. ரெண்டாவது என்ன பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே. நல்லா கவனிக்கணும், இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுலும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறதுலும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த ஆவியினுடைய அந்த இன்ஃபில்லிங் இருக்கு இல்லைங்களா, அது அதிகமாகவோ அது குறையவோ போவதில்லை. நல்லா கவனிக்கணும். இன்ஃபில்லிங், அதாவது நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட அந்த நொடியில ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்க ஜெபிக்கிற நேரத்துல அதிகமாகிறது, நீங்க ஜெபிக்காத நேரத்துல குறைவாகிறது, அப்படி கிடையாது. இன்ஃபில்லிங் வந்து எப்பயுமே உங்களை, அது பேரே ஃபில்லிங்னு சொல்றோம். ஃபில்லிங்னா அது நிரப்புதல். ஸோ உங்களை ஃபுல்லா நிரப்பி தான் வச்சிருக்கிறார். ஆனா செகண்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஹோலி ஸ்பிரிட் ஆன் யூ, உங்கள் மேலே, அது குறைவதற்கும் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. எதை பொறுத்து? நீங்க எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு விட்டு கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து, ஆவியானவருடைய சத்தத்திற்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்கன்றதை பொறுத்து, எந்த அளவுக்கு ஆவியில ஜெபிக்கிறீங்கன்றதை பொறுத்து, எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல தியாகமாய் உபவாசத்திலும் ஜெபத்திலும் காத்திருக்கிறீங்கன்றதை பொறுத்து ஹோலி ஸ்பிரிட் ஆன் யூ, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறதுல அந்த அனாயிண்டிங், அந்த அனாயிண்டிங் சொல்ல முடியாது, அந்த லெவல் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் அது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம், அதிகரிக்கவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஏன்னா இது வெளியில. ஆனா உள்ள இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் இன்க்ரீஸ் ஆக போறதும் இல்லை, குறைய போறதும் இல்லை, அவர் ஒரே அளவுல தான் இருக்கிறார். சரிங்களா? மூன்றாவதா பார்க்க போகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடே கூட. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில வெறுமனே ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து இறங்கினார் அப்படின்ற அந்த வசனங்கள் மாத்திரம் இல்லாமல் நீங்க பின்பகுதியில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர்கள்
அவர்களோடு கூட ஆவியானவர் இருந்து எவ்விதமான காரியங்களை செயல்படுத்தினார், எவ்விதமான செயல்பாடுகள் எல்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் அவங்க மேல இருந்து நிறைய காரியங்களை செஞ்சார். உதாரணத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் பேதுருவனுடைய பிரசங்கத்துல இருந்ததுனால தான் ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். அதே அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், திஸ் இஸ் அ வெரி சாலிட் எக்ஸாம்பிள் that the Spirit of God was with the church. சபையோடு கூட, அதாவது அப்போஸ்தலர்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? இருந்தார். அதனால தான் அவங்க பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அடுத்த சாப்டர்லேயே நீங்கள் வாசிக்கிறீங்க, பேதுருவனுடைய நிழல் பட்ட மாத்திர சுகம் நடந்தது. அனனியாவை பயன்படுத்தி தேவன் பவுலை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினது. இப்படி அநேக காரியங்கள் எல்லாமே இந்த அப்போஸ்தலரோட நடவடிக்கைகளில் இந்த 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டையும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு 3 காரியங்களை பார்த்துருக்கிறோம். முதலாவது ஹோலி ஸ்பிரிட் இன் யூ. ஸோ உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் உங்களுக்கு அதிகரிக்கவும் போறதில்ல, அவர் குறைய போறது இல்லை. ஏன்னா இட் இஸ் கால்ட் இன்ஃபில்லிங். உங்களை நிரப்பி இருக்கிறார். ஸோ யூ ஆர் லைக் யூஆர் ஃபுல். நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் அனுபவம். ரெண்டாவது அனுபவம் த ஹோலி ஸ்பிரிட் ஆன் யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே. அது எப்போ? ஆவியானுடைய அபிஷேகத்துல நம்ம நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, நாம் அதிகமாக உபவாசித்து ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு விட்டு கொடுக்கும் போது அதுல ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதான அந்த வல்லமை அதிகரிக்கவும் செய்யலாம், குறையும் செய்யலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ கிவ் யோர் செல்ஃப் டு த லீடிங் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் எப்படி விட்டு கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. மூன்றாவது பார்த்தோம், த ஸ்பிரிட் வித் யூ. ஆவியானவர் உங்களோட கூட. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம், எவ்விதமாக கர்த்தர் அவர்களோடு, ஆவியானவர் அவர்களோடு இருந்ததுனாலே அவர்கள் சாதாரணமா பண்ண பிரசங்கத்துல, அந்த பிரசங்கத்தையும் லிட்டரலாம் படிக்கிறோம். அந்த பிரசங்கம்லாம் ஒரு பெரிய பிரசங்கமே இல்லை. இன்னைக்கு அதை விட பவர்ஃபுல்லான பிரசங்கம்லாம் இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்களும் நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அவர் பாருங்களேன், வெறும் ஒரு 4 வசனம் தான் இருக்கும் பேதுரு பேசின வசனமே. இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே மக்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு இருக்கும். ஸோ எப்படி? ஸோ எவ்வளவு நேரம் பேசினாரு, எவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்ணாருன்றது முக்கியம் கிடையாது. பேதுரு அந்த இடத்துல, பேதுரு கூட யார் இருந்தா? ஆவியானவர் இருந்தார். அதுதான் மேட்டர். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுரு கூட ஆவியானவர் இருந்ததுனால தான் அவருடைய நிழல்பட்ட மாத்திர சுகம் நடந்தது. பேதுரு அனனியாவோடு கூட ஆவியானவர் இருந்ததுனால தான் அனனியாவால தைரியமாக போய் சபையை துன்புறுத்தி கொண்டிருந்ததான சவுல் இடத்துல போய் என்ன பண்ண முடிந்தது? பேச முடிந்தது. இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஐயோ அவர் பயங்கரமானவருங்க, சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறாருன்னு சொல்லி அவர் எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்றாரு? ஆவியானவரை தன்னோடு கூட இருந்ததை உணர்ந்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றினார். சரி, பரிசுத்த ஆவியானவர் நம்மள எதற்காக இருக்கிறார்? So why the infilling, or why the Spirit of God is on you, or why is the Spirit of God with you? இந்த 3 காரியங்களுக்கு ஒரே ஒரு பதிலா நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்து இந்த எபிசோட நம்ம முடிக்க போகிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5-6 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1, 5-6. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சோ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். இந்த நற்கிரியை தொடங்கினவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். சோ பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தவொடனே நான் நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறேன், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறேன், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். சோ அவர் என்ன பண்றாரு? என்னைய கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், கிறிஸ்துவனுடைய வருகையின் பரியந்தம் என்னை என்ன பண்ணுவாராம்? முற்றும் முடிய நடத்தி வருவார் என்று பவுல் ரொம்ப நிச்சயமா பிலிப்பி தேசத்துல இருக்கிறத நம்ம மக்களை பார்த்து சொல்றார். So that is the ultimate goal of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய ultimate goal என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் பரியந்தம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் தீட்டுப்படாதவர்களாகவும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் நம்மை உருவாக்கும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ 3 காரியங்களை பார்த்தோம். The Holy Spirit in you, the Holy Spirit on you, the Holy Spirit with you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட. இந்த எபிசோடு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் இன்னும் ஆவியானவரை பற்றி தானே இன்னொரு
டீட்டெயில்டான ஒரு காரியத்தில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை வழி நடத்தி காத்துக்கொள்வதாக. God bless you.